இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் தான் கைஸ் வந்திருக்கோம். தண்டலம்ல ஒரு ஆன் ரோட் சைட், சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே பக்கம் ரைட் பாருங்க. நம்மளோட சைட் மீனாட்சி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். அப்படியே தூரமா பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் மெட்ரோ வரப்போகுது. ரெடி வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ வந்துருச்சு. பஸ் போய்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். 24x7 எப்போ வந்தாலுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். தி பார்க் ஆர்ஜின் சொல்லிட்டு தண்டலத்துல நம்ம வந்து ஆன் ரோட்ல நம்ம சைடு போட்டுருக்கோம். 64 பிளாட் போட்டுருக்கோம். அந்த 164 பிளாட்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து 80% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஒன்று பண்றோம் சார். என்ன ஆஃபர்னா லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும், லிமிடெட் பிரைஸ். அது வந்து பாத்தீங்கன்னா 2,999 பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்ளிகபிள். ரோடு போட்டிருக்கோம். அந்த ரோடுடைய வித் வந்து 33 ஃபீட் ரோடு இருக்கு, 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு இருக்கு. 5,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பார்க் கொடுத்துருக்கோம். அதாவது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெரிப்பல் ரிங் ரோடு, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6-way லைன் திருப்பதி நேஷனல் ஹைவே. கனெக்டிவிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். ஆப்ஷனாலே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து வெறுங்கையில அனுப்ப மாட்டீங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 10க்கு 10 ஆஃபர் வந்து கொடுக்குறோம். கோல்டு காயின் ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான லேண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். நான் உங்கள் முகமது இப்ராஹிம் மன்ருட்டி சேனல் இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் தான் பார்க்க வந்திருக்கோம். எங்க வந்திருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் தான் கைஸ் வந்திருக்கோம். தண்டலம்ல ஒரு ஆன் ரோட் சைட், சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவே. அப்படியே அந்த பக்கம் ரைட் பாருங்க நம்மளோட சைட்டு. அப்படியே கொஞ்சம் அந்த சைடு ரைட் பாருங்க மீனாட்சி காலேஜ் இன்ஸ்டிடியூஷன். அப்படியே கேமராமேன் திருப்புங்க, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த மாதிரி சைட்டுக்கு ஹைலைட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லலாம். அப்படியே தூரமா பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தெரியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டலம் மெட்ரோ வரப்போகுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பூந்தமல்லி மெட்ரோ வந்துருச்சு. இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தேவையா நம்மளுக்கு குத்தப்பக்க பஸ் ஸ்டாப் போய்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்க இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 10 ஆஃபர் கொடுக்க போறாங்க. 10 கோல்டு காயின், 10 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பாருங்க பஸ் போய்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். 24x7 எப்போ வந்தாலுமே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போ நம்ம நிக்கிறது சென்னை பெங்களூர் நேஷனல் ஹைவே. அப்படியே கொஞ்சம் திருமலை சைடு போனீங்கன்னா லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா சென்னை டு திருப்பதி 6-way லைனே இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். இவ்வளோ டீட்டெயில் வேணாம், வாங்க சைட்டுக்குள்ளே போய் மீதி டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ் சேல்ஸ் மேனேஜர் நம்ம கூட இருக்காரு. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம் சொல்லுங்க. அருண். நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷனில் சீனியர் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நான் சைட்டோட ஹைலைட்ஸ் எவ்வளோ சொல்ல முடியுமோ இன்டர்ல வந்து சொல்லிட்டேன். ஆன் ரோடு ப்ராஜெக்ட், இந்த பக்கம் போனால் தண்டலம் மெட்ரோ வரப்போகுது. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா மெட்ரோ இருக்கு, பூந்தமல்லி மெட்ரோ இருக்கு. ரைட் சைடில் வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், லெஃப்ட் சைடில் மீனாட்சி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். சொன்னோன்னா நம்ம சைட்டை வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு சூப்பரான ஒரு சைட்டு. இந்த சைட்டு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அந்த சைட்டில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, இப்போ எத்தனை பிளாட் ப்ரோ அவைலபிளாக இருக்குது? சார் நம்ம வந்து ப்ராப்ஷல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தி பார்க் ஆர்ஜின் சொல்லிட்டு தண்டலத்தில் நம்ம வந்து ஆன் ரோட்ல நம்ம சைடு போட்டிருக்கோம் சார். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 ஏக்கர்ஸ் சார். 8 ஏக்கர்ஸ். ஆமாம், 8 ஏக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 164 பிளாட் போட்டிருக்கோம். ஓகே. அந்த 164 பிளாட்ஸ்ல ஆல்மோஸ்ட் வந்து 80% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே சோல்ட் அவுட். ஆமாம் சார், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் ஒன்று பண்ணுறோம் சார். என்ன ஆஃபர்னா லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும், லிமிடெட் பிரைஸ். ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா 2,999 பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்ளிகபிள் வரும் சார். ஓகே ஓகே. அதை தவிர்த்து நம்ம ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 4490 பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. பட் அதுக்கு வந்து லேண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் வராது. நம்ம சைட்லோட அம்யூனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம். அந்த ரோடுடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு இருக்கு, 30 ஃபீட் ரோடு இருக்கு, 24 ஃபீட் ரோடு இருக்கு. ஓகே. அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து சைட்டை சுற்றி நம்ம வந்து 10 ஃபீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் சார். ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கு. அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, 24 செக்யூரிட்டி இருக்காங்க. ஓகே. ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்ல நம்ம பார்க் கொடுத்துருக்கோம். இவ்வளோ பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல பார்க் கொடுக்குறது நம்ம தண்டலம் சைட்டு, நம்ம தி பார்க் ஆர்ஜின் தான் சொல்லலாம். தண்டலம் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ல இருக்கு. ஓகே. அதை தவிர்த்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து 24 ஹவர்ஸ் நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு. பஸ் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா சார். ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வந்து பார்க்கும்போது அப்கமிங்ல வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஓகே. பூந்தமல்லி நசரத்பேட்டை வரையும் மெட்ரோ வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஃபேஸ் 4ல வந்து பார்த்தீங்கன்னா நசரத்பேட்டையில இருந்து அப் டு நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்ட்ரெச் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு மெட்ரோ ஸ்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி இருக்கும். ஆமா சார், அங்க வாசல்லே தான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ வரப்போகுது. அந்த மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வெறும் 600 மீட்டர், அதாவது வாக் பண்ற டிஸ்டன்ஸ்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ போயிட முடியும். பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஆமா சார், பரந்தூர் வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பரந்தூர் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வரப்போகுது இல்லைங்களா? ஓகே. இங்க இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் எத்தனை கிலோமீட்டர்? வந்து பாத்தீங்கன்னா நம்ம 45 மினிட்ஸ்ல ரீச் ஆகலாம் சார். சார் நம்ம வந்து கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நம்ம சைட்ல பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெரிப்பல் ரிங் ரோடு இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் NH. ஆமா,
நம்ம திருமணிசிலேருந்து நம்மளுக்கு வந்து 6 வே லைன் வந்து நம்மளுக்கு அவைலபிள் சூப்பர். அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்பல் ரிங் ரோடு, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வே லைன் சென்னை திருப்பதி நேஷனல் ஹைவே. இப்போ நம்ம கரண்ட்டாக அப்படியே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சென்னை டு பெங்களூர் நேஷனல் ஹைவேல தான் நம்மளோட சைட் லொக்கேட் இருக்குது. இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு கவலையே பட வேணாம். வெளியூர் இந்த சைடு பெங்களூர் போனாலும் போய்க்கலாம், நீங்கள் வெளியூர் கிளம்பக்கு போனாலும் அந்த அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சா நீங்கள் வண்டலூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஒரு சூப்பரான ஒரு சைட்னு சொல்லலாம். சைட்லேருந்து சரௌண்டிங்கில் என்ன நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது சார்? நம்ம லொகேஷன் ஹைலைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஸ்ட் நிறைய இருக்குது சார். ரெகுலராக நான் சொல்கிறேன் நான் நம்மளுக்கு சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி காலேஜ் இருக்குது, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் சக்தி மாரியம்மன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா மெடிக்கல், அதுக்கப்புறம் அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே காலேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கூல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பைல இருக்குது சார். சூப்பர். இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு மட்டும் கிடையாது, ஸ்கூல் காலேஜஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஒரு அருமையான சைட்னே சொல்லலாம். ஆப்போசிட்டில் ஒரு காலேஜ், லெஃப்ட் சைடில் ஒரு காலேஜ், அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் போனோம்னா 2.4 கிலோமீட்டர்ஸில் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக இந்த காரிடார் ஃபுல்லாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நம்ம ஏசிசி வரைக்கும் போகலாம். நான் ஏன் அவ்வளோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, அவ்வளோ தூரம் வேணால் இங்கே வரைக்கும் நம்ம பனிமலர் வரைக்கும் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு, அதாவது இன்றைக்கி நான் பார்த்து நாளைக்கு கட்டி வர போகிறீங்கன்னா இந்த சைட்டு நீங்கள் கண்ணை மூட்டி இன்றைக்கே புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதர் சொன்ன மாதிரி அந்த பெரிய பெரிய பிளாட்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஒரு பிஜி ஹாஸ்டலோ இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கட்டி விட்டிங்கன்னா காலேஜ் ஆப்போசிட்டில் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆகும். அந்த ரெண்டல் பிஸ்னஸில் பார்க்கும்போது நீங்கள் 1.5 இயர் 1 இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசு எடுத்துலாம். இல்லாட்டி அந்த காஸ்ட்டை வச்சு நீங்கள் இஎம்ஐ கட்டலாம். உங்களை சைடில் ஒர்க் பண்ணாலும் சரி, இருங்காட்டுக்கோட்டையில் ஒர்க் பண்ணாலும் சரி, இங்கே ஜான்சன் கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கே ஒர்க் பண்ணாலும் சரி இந்த வந்து சைட் வந்து சூப்பரான ஒரு சைட்னே சொல்லலாம். ஓகே பிரதர், இவ்வளோ சொல்லிட்டோம். நம்ம வேலை வாய்ப்பு என்னென்னலாம் இருக்குது? நான் ஆல்ரெடி அந்த ஃப்ளோவில் வந்து ஜான்சன் கம்பெனி இருக்குன்னு சொன்னேன். இந்த மாதிரி வேறு கம்பெனியில் நம்ம தண்டலம் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இண்டஸ்ட்ரியல் ஹப்னு சொல்லுவாங்க. சென்னையோட இண்டஸ்ட்ரியல் ஹப் 500+ கம்பெனிஸ் இருக்குது சார். ஓகே, சரிங்களா? அது தவிர்த்து நம்மளுக்கு வந்து என்டர்டைன் பண்ணுறதுக்கான பிளேசஸும் இருக்குது. ஓகே, அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து நியர்பைலே வந்துடும் சார். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா நகர், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, போரூர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜங்ஷனில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். நம்ம தண்டலம் ஸ்ரீபெரும்புத்தூர் சைடில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நம்ம தண்டலம் அப்படியே கொஞ்சம் நீங்கள் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா கேஎஃப்சி, பெரிய பெரிய கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஃபேமஸ்ட் கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. அது நீங்கள் இங்கே ஹைவேனால 10 to 15 மினிட்ஸ் டிரைவில் ஆக்சுவலாக நீங்கள் போயிட முடியும். ஓகே பிரதர், இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டீங்க. நிச்சயமாக ப்ராப் செல்லுன்ற போது ஆஃபர் எப்பயுமே கொடுப்பாங்க. ஆமாம் சார். மக்களை வந்து சும்மா நம்ம அனுப்பிச்சிட மாட்டோம், எப்பயுமே ஆஃபர் கொடுத்து தான் அனுப்போம். கண்டிப்பாக. என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்மளுடைய சார் இருக்காரு, ஏவிபி சார், ஷஃபி முகமது, அவர் சார் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் கிட்ட வந்து டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக சைட்டை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சைட் விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே டீட்டெயில் நீங்கள் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல இருக்கும். நீங்கள் அதுக்கு கால் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரீஃபாக என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆள் இருக்காங்க. ஸோ நல்ல ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக சார் கிட்ட கிடைச்சிக்கலாம். ஓகே பிரதர், தேங்க்யூ சார். ஸோ ஆஃபர் எதுவுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேணாம். ப்ராப்சல் தான் சொல்கிறேன், எப்பயுமே நம்மகிட்ட ஆஃபர் தான் இருக்கும். ஸோ அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன் சார். சார் ப்ராப்சல்ல நீங்கள் என்னவா சார் இருக்கீங்க? ஸோ என்னோட பேர் ஷஃபி, நாங்கள் ஏவிபியாக இருக்கோம். மக்களை வந்து வெறும் கையில் நீங்கள் அனுப்பவே மாட்டீங்க, ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. இப்போ என்ன சார் ஆஃபர் கொடுப்போம்? மார்க்கெட் ப்ரைஸை விட பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்போம். அதுதான் ப்ராப்சலோட ஒரு யூனிக்னஸ். அது மட்டும் இல்லாமல் எங்கே நம்மக்கிட்ட பிளாட் வாங்குற கஸ்டமர் எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் கொடுக்காம நம்ம பண்ணதே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்டுமே அந்த மாதிரி நல்ல ஆஃபரோட தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ ரொம்ப லிமிடேஷனாக இது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பண்ணியிருந்தோம். ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1ல ஆல்மோஸ்ட் நிறைய பிளாட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. லிமிடெட் செட் ஆஃப் பிளாட்ஸ் தான் இருக்குது. சூப்பர். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பிளாட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70% சோல்ட் அவுட், ஒரு 30% பிளாட்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள். ஓகே. இங்கே மார்க்கெட் ப்ரைஸை கம்பேரிட்டிவ்லி நம்ம ஃபேஸ் 2ல கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 வரைக்கும் மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா இது ஆன் ரோடுனால. சோ இங்க நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4490 வந்து 4490 தான். 4490 தான் நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சார். நாளே எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மக்களை வந்து வெறுங்கையில அனுப்ப மாட்டீங்க, ஏதோ ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. என்ன ஆஃபர் சார் கொடுக்க போறோம்? இப்போ இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம 10க்கு 10 ஆஃபர் வந்து கொடுக்குறோம். ஓகே, நம்ம வேப்பம்பேட்ல சூப்பரா பார்த்தோம். அதே ஆஃபர் தான் இங்கேயும். அதே ஆஃபர் தான். 10 கோல்டு காயின் ஃப்ரீ, 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான லேண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிக்கும் போது 1 லட்சம் ரூபாய் கோல்டு வித்தாலும் நம்ம கோல்டு கொடுக்கிறது தான். ஓகே, அது கோல்டு விலை எப்படி வேணா இருக்கட்டும். ஆமா, நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம், கொடுப்போம், அவ்வளவுதான். சூப்பர் சார். சோ அதுதான் உங்களுக்கு ப்ராப்பரா நீங்க சைட் விசிட்ல இருந்து அந்த பிளாட் புக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆற வரைக்கும் சார் கூட இருந்து சூப்பரா பண்ணுவாங்க. நம்ம கண்டிப்பா பண்ணி தருவோம். 100%. டியர் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட சைட் விசிட் பண்ணுவாங்க. சைட் விசிட்ல இருந்து அந்த பத்திரப்பதிவுல இருந்து எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு அவங்க கையில கொடுக்குற வரைக்கும் சேஃபா பார்த்து எல்லாமே நாங்க 100% பார்த்து கொடுத்துருவோம். தேங்க்யூ.